ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். கத்திரிக்காய் சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி வைக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு சுடும்போது 2-3 கத்திரிக்காய் ஒரே டைமில் சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பிலவே டைரெக்டாக சுடுறீங்கன்னா ஒன்றா சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே சிம்மில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்லோவாக சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கிரேவிக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குறதே புளி கரைச்சி ஊற்றும் போது தான். இப்போ கத்திரிக்காய் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. தனியாக அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை ஆறுனதுக்கப்புறம் உரித்து எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் உரித்து எடுத்ததுக்கப்புறம் தனியாக அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போடும்போதே ஜீரகம் போட்டிருக்கணும். நான் போட மறந்துட்டேன். நீங்கள் அப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. அதனால தான் இப்போ சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா இன்னும் இந்த அளவை கூட்டிக்கலாம். 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, அதுவும் சின்ன சின்னதாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, பெரிய சைஸ் தக்காளினா 1 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளி அப்படின்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இங்கே நான் ரைஸ் வச்சிட்ருக்கிறேன். ஏன்னா சூடான ரைஸ் கூட கத்திரிக்காய் கிரேவி வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் வெயிட் பண்ணி கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடாக இங்கே நான் ரைஸ் வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இது கூட ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் அந்த புளி தண்ணியில் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா தெரியும். ஸோ புளி தண்ணியில் குக் ஆகிற அளவுக்கு அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நீங்கள் அந்த டைம் கொடுங்க. சிம்மில் வச்சே நல்லா வேகட்டும். இங்கே அதுக்குள்ளே எனக்கு ரைஸ் முடிஞ்சிருச்சு. நான் பண்ணிகிட்ருக்கும்போதே பாப்பா வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் வாங்கி பண்ணிகிட்ருக்கிறா. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால தான் இன்னொரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். காரமும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி தேவைப்படுது அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இன்னும் சிம்லவே வச்சுருங்க. அது கூடவே சைட் டிஷ்ஷாக ஆம்லேட் எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய பசங்க கரம் மசாலா சேர்த்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கல்லில் எண்ணெய் தடவி பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை போட்டு நல்லா அழகாக பிஞ்சிராமல் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் எடுத்து விட்டு திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்தா கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு வருது. அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி கிரேவி ஆஃப் பண்ணிடுங்க. கைஸ், ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. வாங்க இப்போ நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதில் நம்ம சுட சுட வச்சுருக்கிற ரைஸ் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் கிரேவி அதை அப்படியே மேலே வச்சுக்கோங்க. நிஜமாகவே இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட்டையும் வச்சுருங்க. முட்டை சாப்பிடாதவங்க அப்பளம் கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ஒரு நீடே இல்லை. இதை அப்படியே ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க இதை என் பையனுக்கு கொடுத்து அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் எல்லாமே நல்லா சூடாக இருக்குது. அதனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக தான் சாப்பிட்றான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு வண்டர்ஃபுல்லான ரெசிபி. உங்கள் வீட்டில் மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்பாடா ஒரு வழியாக சாப்பிட்டுட்டான். ஆக்சுவலி இது ஏதோ ஒரு ஊரில் ஃபேமஸான ரெசிபி, ஆனால் எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது எந்த ஒரு ரெசிபின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் அந்த லைக் பட்டன் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until that, bye bye from Liha's Vlogs.